அன்பர்களே வணக்கம். ஆதிஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் நிறைய நபர்கள் பெண் வசியம், குடும்ப ஒற்றுமைக்கு அஞ்சன முறைகள்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரு அதிரகசிய மந்திரம் நமக்கு ஒரு இளைஞர் வாழ் நண்பர் மூலமாக கிடைத்த ஒரு மந்திரம். இது ஒரு சபை கட்டு மந்திரம். அந்த பதிவுலாம் அடுத்த பதிவாக கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்த பதிவுகள் கண்டிப்பாக வரும். ஒரு சிறிய இடைவேளை. ஒரு சபை கட்டு மந்திரம் அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இது. அதாவது நாம் வெளியிலே செல்லக்கூடிய பட்சத்தில் ஒரு பஞ்சாயத்து நடக்கும், அல்லது நமக்கு எதிரானவர்கள் ஒன்று கூடி நம்மை தண்டிக்கும் பட்சத்திலே அவர்களுக்குண்டான சாதகமாக தீர்ப்பு சொல்லும் பட்சத்தில், நமக்கு ஆளில்லாத பட்சத்தில் நாம் சபைக்கு கட்டி விட்டு சென்றால் சபையிலே நாவடங்கி நமக்கு எதிராக யாரும் செயல்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இரகசிய மந்திர வித்தை இது. இது எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், காலையிலும் மாலையிலும் மந்திரத்தை 3, 5, 7, 9 அல்லது 11 முறை. இது ஏன் அந்த 3, 7, 5, 11 முறை அப்படின்னு சொன்னால், தெய்வங்களை சித்தி செய்தவர்களும் சரி, உபாசனை செய்தவர்களும் சரி, அகஸ்தியர் அல்லது மற்ற சித்தர்களை சித்தி செய்தவர்களும் உபாசனை செய்தவர்களும் சரி, அல்லது ஏனைய சதா சர்வகாலமும் ஆன்மீக பாதையில் செல்கிற நபர்கள் 3 முறை அல்லது இந்த நான் சொன்ன பட்சத்தில் அவர்கள் கூறிக்கொண்டு சென்றால், திருநீறு இருந்து சென்றால் சபைக்கு கட்டு விழுந்துவிடும். மற்ற நண்பர்கள், அதாவது நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிற நபர்கள் இந்த மந்திரத்தை ஒரு 108 வாட்டி சொல்லி சரளமாக ஓதக்கூடிய அளவிலே மனப்பாடம் செய்து சித்தி செய்து கொண்டால், அவர்களுக்கும் இந்த 3, 5, 7, 9 முறை 11 முறை ஜெபித்து நெற்றியிலே திருநீர் அணிந்து சென்று சபையில் சென்று மந்திரத்தை மனதுக்குள்ளே ஓதி, சபையில் உள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தடவை நாம் அவர்களை பார்த்துவிட்டு பேச ஆரம்பித்தால் நமக்கு எதிராக எந்த ஒரு தீங்கான செயல்களும் நடக்காது. சபையில் உள்ளோர் நாவடங்கி சபைக்கு கட்டி விழுந்து நமக்கு சாதகமான நியாயமான முறையில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் எந்த ஒரு நபர்கள் இருக்கும் பட்சத்திலே நமக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே புதன் அல்லது சனிக்கிழமை ஆஞ்சநேய பகவானை தரிசித்து அல்லது ராமரை தரிசித்து கோயிலுக்கு சென்று ஒரு சின்ன ஒரு அர்ச்சனை இல்லை ஒரு வேண்டுதல் வைத்து, இல்லை பாதாள பைரவர், அதாவது பைரவரை மனதிலே தியானித்து, இல்லை பைரவர்களுக்கு கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்தாலும் சரி, இல்லை மனதிலே தியானித்து ஒரு வேண்டுதல் வைத்து கொண்டு நாம் திருநீர் அணிந்து செல்லுவே ஆனால் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். இது ஒரு அதிரகசிய மந்திரம். மந்திரத்தை நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுங்க. டிஸ்பிளேல கொடுக்குறேன். சபை கட்டு மந்திரம். ஓம் கீழே பாதாளம் ஆகாசம் இடம் இசை சிங்கம் வள இசையாளி என் குரல் சிறும்புலி என்முகம் வீரபத்ரன் என்னை கண்ட சபை எல்லாம் சிங்கத்தை கண்ட யாழி போலே, கருடனை கண்ட சர்ப்பம் போல் என்னை கண்ட பேரெல்லாம் அஞ்சி பொட்டிக்க ஆசாரம் பண்ணி நிற்க பல்லும் உதடும் பதையாமல் கட்டினேன், அவ்விடம் கட்டி தாழ்பூட்டினேன், என்னை உன்முகமாக சுவாகா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் வருது. டிஸ்பிளேல கொடுக்குற இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணும் பட்சத்தில் அவர்களும் பயனடைந்தால் அந்த பயனிலும் உங்களுக்கு பலன் உண்டு. நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான பதிவுகள் உடனுக்குடனேயே உங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.